இஸ்லாத்துல திருமணம் நடக்கிறதுக்காக தாலி எனும் கருகமணி கூடுமா கூடாதா? இது நமக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்குங்க. என்னடா இதை பத்தி பேச போறாங்களே ஃபாத்திமா, அவங்க வந்து சுன்னத் ஜமாத்தா இல்ல தௌஹீத் ஜமாத்தா அப்படின்னு மட்டும் நினைச்சாதீங்க. அல்லாவும் ரசூலும் என்ன நமக்கு சொல்லியிருக்காங்களோ, நம்மள எப்படி அதன்படி வாழ சொல்லியிருக்காங்களோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நானும் நிறைய ஹதீஸ்லாம் தேடி பார்த்தேங்க. இந்த கருகமணிக்கு ஏதாச்சும் ஒரு ஹதீஸ் இருக்கா, இல்ல குரான்ல ஏதாச்சும் குறிப்பிட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். என் மூளை கேட்டின வரைக்கும், என்னோட நாலேஜ் தெரிஞ்ச வரைக்கும் கருகமணியை பத்தி எந்த இடத்துலயுமே குறிப்பிடல. ஒருவேளை நான் தெரியாம இதை பத்தி பேசியிருந்தேன் அப்படின்னா, நீங்க வந்து எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஆதாரத்தையோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸையோ இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. சம்பிரதாயம் இப்படிதான் கருகமணி கட்டணும், நீ என்ன கருகமணி எல்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா பேசுவாங்க. அந்த எமோஷனலுக்கு பின்னாடி நடக்கிற ஒரு விஷயத்த நான் சொல்றேன். எந்தெந்த வீட்டுல எல்லாம் இதை செய்றீங்களோ நீங்க வேணாலும் வாட்ச் பண்ணி பாருங்க உங்க வீட்டுல. இந்த கருகமணியை கட்டிக்கிறவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அன்னைக்கே அதை செவுத்துல எடுத்து மாட்டிடுறாங்க. அது கூட பரவாயில்ல, செவுத்துல மாட்டுறாங்க, சரி ஓகே. எடுத்து கட்டில் தலைமாட்டுல வச்சுட்டு இந்த வீட்டுல இருந்து நம்ம எப்படி போறதுன்னு தெரியாம அது ஒரு குடும்ப பிரச்சனையாயி காணா போச்சுன்னு சொல்லி பழி அவங்க மேல போட்டுட்டு நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சதும் இருக்கு. இந்த ஒரு கருகமணி விஷயத்துக்காக சொல்றேன். அது தங்கன்றதுனால நம்ம யாருமே அதை ஃபாலோ பண்றது இல்ல. பெரியவங்க சொல்றாங்க அந்த நிமிஷத்துக்கு நீங்க கட்டிடுறீங்க. அதுக்கப்புறம் எத்தனை பெண்கள் கழுத்துல அந்த கருகமணி இருக்கு? நான் பார்த்த வரைக்கும் எத்தனையோ திருமணங்கள்ல கருகமணி கட்டி நான் போயிருக்கேன், அந்த திருமணத்துக்கு பார்த்திருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் அந்த லேடிஸ் கழுத்துல யாரையும் அந்த கருகமணி நான் பார்த்தது இல்ல. அது எங்கேயாச்சும் கேட்டா அதெல்லாம் யாருப்பா போடுறாங்க அப்படின்றாங்க. அப்ப ஏன் இந்த சம்பிரதாயம், ஏன் இந்த பிறர் மத கலாச்சாரத்தை ஏன் நம்ம இஸ்லாத்துல கொண்டு வரீங்க? நிக்கா நிக்காக்கு சாட்சி வந்து நம்ம பள்ளிவாசல்ல தஃப்தர் எழுதி பதிவு செய்யறாங்க. இன்னாரோட பொண்ணு வந்து இன்னாரோட மகனுக்கு நாங்க திருமணம் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. ஓகே, அது வந்து நம்ம ஒரு திருமண பதிவுக்காக ஒரு ஒப்பந்தம், எல்லாமே ஓகே. ஆனா இந்த கருகமணி சட்டம் இல்லாத ஒன்று. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் பிறர் மத கலாச்சாரத்தை பின்பற்றுவார்களோ அவர்கள் சார்ந்தவர்களே ஆவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். எத்தனை பேர் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சொன்னாலும் இதை கொண்டு நம்ம நாளைக்கு மறுமையில கண்டிப்பா கேள்வி கணக்குல நமக்கு இருக்கு. அதை யோசிச்சு குரான் ஹதீஸ்ல இருக்கா, எல்லாரும் சொல்றாங்கன்றதுக்காக மண்டே ஆட்டாம நம்ம ரசூலா சொல்லியிருக்காங்களா, நமக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கானா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. கொடுக்காம நீங்க உங்களுக்கு தெரியலனா நல்லா படிச்ச ஆலிம்கள்ட்ட கேளுங்க. அவங்க சொல்றாங்களா, அல்லாஹ் சொல்லியிருக்கானா, ரசூலா சொல்லியிருக்காரா, அப்ப எனக்கு நீங்க அதோட ஆதாரம்னா ஆதாரத்தை கேட்கிறோம்னு நினைச்சுக்கிறோம். ஆதாரம் இல்லாம நமக்கு எதுவுமே தெரியறது இல்லை. ஆராய்ச்சி செய்யுங்க. நம்ம லேடிஸ் எல்லாம் சும்மா நிறைய பேர் எவ்வளவு வீட்டுல இருக்கோம், என்னென்ன நமக்கு சொல்லியிருக்கான் ரசூலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து தேடல முயற்சி பண்ணனா இன்ஷா அல்லாஹ் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய விடை இருக்கும். இதை கொண்டு நாளைக்கு மறுமையில நம்ம எல்லாமே கை கட்டி நின்று பதில் சொல்லாம சொர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன்.